இப்போ இட்லி தோசை மாவு அரைக்கலாமா? மாவு அரைக்கிறதெல்லாம் கம்பு சுத்துற கலையெல்லாம் கிடையாதுங்க. ரொம்ப ஈஸி. இப்போ நான் ஒரு டம்ளர் எடுத்திருக்கேன்ல, இந்த டம்ளரில் நம்ம 4:1 ரேஷியோன்னு வைக்க போகிறோம். அதாவது இப்போ 4 பங்கு வந்து நம்ம இந்த டம்ளரில் வந்து இட்லி அரிசி கொட்டணும்னா 1 டம்ளர் வந்து உளுந்து பச்சரிசின்ற கணக்கு. இல்லாட்டி இப்படி உலக்கு இருக்கிறவங்க இந்த உலக்கையும் நம்ம எடுத்துக்கலாம். உலக்குப்படி பார்த்தோம்னா பெரிய உலக்கில் இட்லி அரிசி போட்டோம்னா இந்த சின்ன உலக்கில் வந்து நம்ம பச்சரிசி உளுந்தும் நம்ம போடணும். இப்போ இட்லி அரிசியை வந்து நான் இப்போ ஒரு உலக்கு வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ அதே மாதிரி சின்ன டம்ளரில் சின்ன உலக்கில் வந்து ஒரு உலக்கு உளுந்து, அதே மாதிரி இன்னொரு உலக்கு வந்து பச்சரிசியை நம்ம போட்டுக்கலாம். இது உலக்கு இல்லாதவங்க நான் ஃபஸ்ட்டு சொன்னபடி அந்த டம்ளர் கணக்கு 4 டம்ளர் வந்து இட்லி அரிசினா 1 டம்ளர் வந்து உளுந்து, 1 டம்ளர் பச்சரிசி. 4 டம்ளர் இப்போ இட்லி அரிசி போடுறீங்கன்னா 1 டேபிள் ஸ்பூனு நிரம்ப வெந்தயம் போட்டுக்கோங்க. அந்த வாசம் சூப்பராக இருக்கும். நல்லா அரிசியை கழுவி எடுத்துக்கோங்க. ஏன்னா நிறைய கல் மண் இதெல்லாம் இருக்கும். 3 தடவை நல்லா கழுவி வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு 5 மணி நேரம் வந்து இந்த இட்லி அரிசி வந்து ஊறணும். ஊறினதுக்கப்புறம் கிரைண்டில் போட்டு நல்லா மையாக ஆட்டுங்க. ஆட்டும்போது 1 டேபிள் ஸ்பூன் வந்து கல்லுப்பு சேர்த்து ஆட்டுங்க. ஆட்டினதுக்கப்புறம் ஒரு பெரிய பாத்திரத்தில் இந்த மாவெல்லாம் கையாலே நல்லா வலிச்சு விட்டு வச்சதுக்கப்புறம் வந்து ஒரு பெரிய வெயிட்டாக அந்த மூடிக்கு மேலே வச்சுருங்க. ஒரு ஓவர் நைட்டு ஃபுல்லாக ஒரு 9 மணிக்கு நீங்கள் விட்டுட்டு அரைச்சி வச்சுட்டு போட்டிங்கன்னா மறுநாள் காலையில் 6 மணிக்கு நீங்கள் பார்க்குறப்ப இந்த மாதிரி பொங்கி வந்திருக்கும். நான் ஏன் அடியில் ஒரு பிளேட்டு வச்சுருக்கேன்னா கண்டிப்பாக நம்ம நல்ல மாவு அரைச்சிருந்தோன்னா கண்டிப்பாக பொங்கும். அதனால தான் நான் அடியில் ஒரு பிளேட்டு வச்சுருக்கேன். இப்போ நான் திறக்கிறேன், எவ்வளோ நல்லா பொங்கி இருக்குன்னு பாருங்களேன். பயங்கரமாக பொங்கி வந்திருக்கும். இது காலையில் வந்து இது புது மாவுனால இட்லிக்கு சூப்பராக இருக்கும். நீங்கள் ஈவினிங்கு இதே மாவில், ஏன்னா பழைய மாவாயிரும், இதே மாவில் நீங்கள் அழகாக தோசையும் சுடலாம். காலையில் நல்லா ஃப்ரெஷ் மாவில் இட்லி சுட்டுக்கலாம். மாவு தோசை சுடும்போது ஒட்டாமல், தோசை கல்லில் ஒட்டாமல் நல்லா ரோஸ்ட் ஆகி சூப்பராக வரும். இப்படி மட்டும் ஒருக்கா அரைச்சிட்டிங்கன்னா நீங்கள் வெளியில் மாவு வாங்கவே மாட்டீங்க. ஏன்னா வெந்தயம் போகிறதுனால ஸ்மெல்லும் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். அப்படியே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.